அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் திரைப்படத்திற்கு உடனடியாக யுஏ சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டிருந்த நிலையில், ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து தலைமை நீதிபதி அமர்வில் தணிக்கை வாரியம் மேல்முறையீடு செய்திருந்தது. இந்த நிலையில் ஜனநாயகன் வழக்கின் விசாரணை தற்போது தொடங்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். நீங்க விரிவான விவரங்களை வழங்கலாம். அர்ச்சனை வணக்கம். விஜய் அவர்களுடைய நடிப்பில் வெளியாகி இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் அது எப்போது வெளிவரும் என்பதுதான் விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பெரும் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. தொடர்ந்து இந்த விஷயத்துல தணிக்கை வாரியம் தொடர்ந்து தீவிரம் காட்டி வருவதாக விஜய் தரப்பினர் குறிப்பிடுகிறார்கள். தொடர்ந்து இந்த விசாரணையானது மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மேல்முறையீடு சம்பந்தமான விசாரணை தற்போது தொடங்கி இருக்கிறது. தனி நீதிபதியினுடைய தீர்ப்பு குறித்து தற்போது விவரிக்கப்பட்டிருக்கிறது. தலைமை நீதிபதி அமர்வின் முன்பாக தற்போது இந்த விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கோரப்பட்டது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மும்பையிலிருந்து வரவழைக்கப்பட்ட புகார் நகல் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட உத்தரவை ரத்து செய்ய கோராமல் சான்றிதழ் வழங்க உத்தரவிட வேண்டும் என தனி நீதிபதியிடம் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. தனி நீதிபதி உத்தரவை நீதிபதிகள் ஆய்வு செய்து வரக்கூடிய அந்த விஷயங்களும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தனி நீதிபதி பதில் மனு தாக்கல் செய்ய அனுமதிக்கவில்லை எனவும் வாரியத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாங்களும் அதே போல உத்தரவு பிறப்பிக்க வேண்டுமா எனவும் நீதிபதி தெரிவித்திருக்கின்றார். மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட உத்தரவை ரத்து செய்ய கோரவில்லை எனவும், ஆனால் அந்த உத்தரவை தனி நீதிபதி ரத்து செய்திருக்க வேண்டும் எனவும் வாரியம் தெரிவித்திருக்கின்றது. அந்த டிசம்பர் 18 அன்றுதான் சான்றிதழ் கோரி விண்ணப்பித்தனர் எனவும் நீதிமன்றத்திலே சென்சார் போர்டு சார்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தணிக்கை வாரியத்தின் சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் 18ஆம் தேதி இந்த மனுவை அதாவது சான்றிதழ் கோரி விண்ணப்பம் செய்துவிட்டு உடனடியாக எங்களுக்கு நெருக்கடி கொடுக்க கூடாது என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். படத்திற்கு எந்த விதமான ஒரு அப்ஜெக்ஷனும் புகாரும் வராமல் இருந்திருந்தால் சான்றிதழ் கொடுப்பதில் எங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. ஆனால் படத்தில் மத சம்பந்தப்பட்ட காட்சிகள் இருப்பதாகவும், எனவே அதன் மீது எங்களுக்கு விசாரணை செய்ய வேண்டிய, அதாவது மீண்டும் மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது.